எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிஎஸ்கே மேட்சோட இன்னைக்கு வரப்போறோம். சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்ஜி லக்னோ ஏக்கனா ஸ்டேடியத்தில் தான் மேட்ச் நடக்க போகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டா எல்எஸ்ஜி இருக்கு. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அருண்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எஸ்பெஷலி லக்னோல அந்த ஸ்டேடியம் எப்பவும் போல பிட்ச் இருந்துச்சுன்னா அது சிஎஸ்கேக்கு தான் அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா ஸ்லோ ஆமா. அண்ட் லோ பிட்ச் சிஎஸ்கேக்கு இருக்கிற ஸ்பின்னர்ஸ்க்கு தான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதனால நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா மேட்சா தான் இருக்கும். இல்ல, இது எல்எஸ்ஜி நல்லா விளையாண்டு இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு மேட்சா தோத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஆமாங்க. பேட்டிங் தான் ப்ராப்ளமா? எல்எஸ்சி இந்த வருஷம் வந்து பேட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்குது. ஆனா போன மேட்ச் பவுலிங்லயும் நல்லா அடிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து நிறைய இன்ஜுரிஸ்ங்க எல்எஸ்ஜில. நீங்க வந்து மயங்க் யாதவ் இன்ஜுரியில் இருக்காரு. மோசன் கான் ஒரு மேட்ச் ஆடுறாரு, அதுக்கப்புறம் ஆட மாட்டேங்கிறாரு. நவனுல் ஹக்கும் இன் அண்ட் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து போன மேட்ச் வந்து ஷமார் ஜோசப் ஆட வச்சாங்க. இந்த மேட்சும் ஆட வைப்பாங்களான்னு தெரியல. கண்டினியூஸா சான்சஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் சில அவுட் ஆஃப் ஃபார்ம் இஷ்யூஸும் நிறைய இருக்குங்க அவங்களுக்கு. நமக்கு பஞ்சாப்ல பேசின மாதிரி எல்எஸ்ஜிலையும் வந்து ஃபார்ம் இஷ்யூஸ் கொஞ்சம் கண்டினியூஸா இருக்கு. தேவ்தத் படிக்கல் ரன்ஸே இல்ல. ரொம்ப ட்ரையா இருக்கு. இந்த வருஷம் மழை இல்லாம இருக்க வெதர் மாதிரி தான் ஆமா. தேவ்தத் படிக்கலாம். ரன்ஸே சுத்தமா இல்லாம இருக்காரு. கேஎல் ராகுலும் அதே மாதிரி தான். ஸோ நிக்கோலஸ் பூரன் தவிர அந்த பேட்டிங் லைனப்பே ரொம்ப வீக்கா தெரியுதுங்க, இன்ஜுரி ஃபார்ம் கன்சர்ன்ஸ்னால. அதான் நீங்க சொன்னீங்களா இந்த எல்எஸ்ஜியோட பேட்டிங் லைனப் அப்படி பார்த்தா டாப் ஆர்டர்ல அவங்களுடைய பேட்டிங் லைனப் நிக்கோலஸ் பூரான் இல்லைன்னா ஹெவி பேட்டிங் லைனப்பே இல்லைன்னு தான் தோணுது. ஆமாங்க, அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து ஃபார்ம் இல்லாததுதான். நீங்க வந்து நல்ல பேட்டிங் லைனப் ஸ்டார்டிங் ஃப்ரம் கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், அதுக்கப்புறம் வந்து தேவ்தத் படிக்கல் ஆர் தீபக் கூட. போன மேட்ச் தீபக் கூட ஆடினாரு. அப்புறம் நம்பர் 4ல அவங்க வந்து மார்க்கஸ் டாய்னஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவரும் நல்ல பேட்டர் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆயுஷ் பதோனி அண்ட் நிக்கோலஸ் பூரன். எனக்கு என்ன கேட்டீங்கன்னா அந்த நிக்கோலஸ் பூரன் வந்து மார்க்கஸ் டாய்னஸ் பதிலாக நம்பர் 4ல கண்டிப்பா ஆடலாம். ஸோ அவர் ஏன் பின்னால வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவர் வந்து அதை ஸ்விட்ச் பண்ணலாம். செகண்ட் வந்து மார்க்கஸ் டாய்னஸை கொஞ்சம் கீழே அனுப்பலாம். அந்த ஒரு சேஞ்ச் அவங்க பண்ணலாம். பட் எல்லாருமே ஃபார்முக்கு வந்தாதாங்க. அட்லீஸ்ட் நீங்க ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நிறைய மேட்சஸ் ஃபார்ம் இல்லாம மாட்டீங்கன்னா சொதப்பினீங்கன்னா கஷ்டம். அட்லீஸ்ட் சம் ஸ்டேஜ்ல ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒரு 2 to 3 பேட்டர் நல்லா ஆடினா தான் பரவாயில்ல. நீங்க எல்எஸ்ஜி ஆடின ஃபர்ஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், கேஎல் ராகுலும் தீபக் கூட கண்டினியூஸா சூப்பரா ஆடி இருப்பாங்க. ம். போன சீசன்ல வந்து கைல் மேயர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இந்த சீசன்ல ஏன் அவருக்கு சான்ஸ் கொடுக்கலன்னே தெரியல. எஸ்பெஷலி மார்க்கஸ் டாயின்ஸ் எல்லாம் ஃபார்ம்லேயே இல்லாதப்ப வந்து கைல் மேயர்ஸ்க்கு கண்டிப்பா சான்ஸ் கொடுக்கலாம். இந்த தடவை ஏன் ஆடலன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஆடி இருப்பாங்க. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், எல்லாருமே கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம். அவங்க வந்து பவுலிங் லைனப் வந்து சூப்பரா இருக்கனால அவங்க வந்து அதை வச்சு தப்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல டீம்ஸோட ஆடும்போது உங்களுக்கு வந்து வீக்னஸஸ் வந்து நிறைய நிறைய தெரியும். அந்த வீக்னஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து அந்த வீக்னஸ் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாதான் அவங்களால மறுபடியும் வின் பண்ண முடியும். எஸ்பெஷலி சிஎஸ்கே, கேகேஆர் மேட்ச்ல நல்லாவே வீக்னஸஸ் தெரிஞ்சது. ஆமா, ஆமா. ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே இந்த மேட்ச்லயும் வந்து அவங்க வீக்னஸஸ் கண்ட்ரோல் பண்ணல, சில பேட்ஸ்மேன் ஃபார்முக்கு வரலன்னா அவங்க ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பேட்டிங் பவர் பிளே ரொம்ப ஆவரேஜ் கம்மியா இருக்குன்னு இருக்காங்க. எல்லா டீமை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பேட்டிங் பவர் பிளே 25 கிட்ட தான் இருக்கு. அது மாதிரி டெத் ஓவர்ஸ்ல அவங்களுடைய ஆவரேஜும் கம்மியா இருக்கு. மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து அதிகமா ரன்ஸ் அடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்ஸ் சொல்லியிருக்காங்க. எல்எஸ்ஜியோடது டெத் ஓவர்லயும் சரி, ஓப்பனிங் பேட்டிங் பவர் பிளேலையும். டெத் ஓவர்ஸ்ல மேபி டேட்டா கரெக்டா இருக்கலாம். அதுக்கு ஆனா நீங்க பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல நிக்கோலஸ் பூரன் மட்டும் தான் ஆடுறாரு. மற்ற டீம்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் கம்மியா இருக்கும். ஸோ அது பெரிய ப்ராப்ளமா இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், இவர் ரொம்ப ஸ்லோ ஆடுறாரு கேஎல் ராகுல். அவருக்கு இருக்கிற இன்னும் நல்லாவே ஃபாஸ்டா ஆடலாம். குவிண்டன் டிகாக்கும் வந்து ஒரு மேட்ச் தவிர மற்ற எல்லா மேட்சும் வந்து ஸ்லோவா தான் ஆடி இருக்காரு, இல்லைன்னா அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல் நிறைய டைம் எடுக்கிறாரு, அவுட் ஆயிடுறாரு, அடிக்கல. ஸோ மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வந்து 100 ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆடுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னு வைங்களா, ஃபர்ஸ்ட் 6 ஹவர்ஸ்ல அவங்களோட ரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அது கரெக்டான அனாலிசிஸ் கூட. ஓகே. இதுல இப்போ சிஎஸ்கே விஷயத்துக்கு வருவோம். இப்போ சிஎஸ்கேக்கு எதிரா எல்எஸ்ஜியோடைய பவுலிங் லைனப் எப்படி இருக்க போகுது? முக்கியமா சிவம் துபைக்கு எதிராக ரவி பிஷ்னாய், கிருணால் பாண்டியாவை ஏதாவது கொண்டு வருவாங்களா மிடில் ஓவர்ஸ்ல? அஹ் எனக்கு தெரிஞ்சு நிறைய டீம்ஸ் என்ன தப்பு பண்றாங்கன்னா, சிவம் துபே வந்து ஸ்பின்னர்ஸை வந்து பயங்கரமா அதிரடியா அடிச்சிடுறாரு. அவங்கள வந்து செட்டில் ஆகவே விடுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நல்லா போடுற ஸ்பின்னர்ஸா இருந்தாலும் சரி, நல்ல ஃபார்ம்ல இருக்கிற ஸ்பின்னர்ஸா இருந்தாலும் சரி, அந்த மேட்ச்லயும் நல்லா போட்டிருப்பாங்க. ம். அவங்கள வந்து அதுக்கப்புறம் போட வர்றது இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபில மயங்க் தாகர் வந்து 2 ஓவர் போட்டு 6 ரன் கொடுத்திருப்பாரு.
அதுக்கப்புறம் ஒரு பவுலிங்கே போட்டு அதுக்கு காரணம் வந்து சிவம் துபே வந்து ஸ்பின்னர்ஸ் அடிச்சிருவாருங்கிறதுக்காக தான். ஒவ்வொரு டீமும் அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஆடின மேட்ச்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், இன்ஃபேக்ட் போன மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்ரேயஸ் கோபால் நல்ல ஃபார்ம் இருக்காரு, நல்லா போட்டுருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஓவரும் நல்லா போட்டாரு அவரு, நல்லா பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா சிவம் துபே வர்றதுனால அவருக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாம கிரிக்கெட்ல சொல்லுவாங்க குட் பவுலர் இஸ் அ குட் பவுலர், ரைட், இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஹூ த பேட்ஸ்மேன் இஸ் ஆன் தி அதர் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ரவி பிஷ்னாய் எல்லாம் சூப்பர் பவுலருங்க. ரவி பிஷ்னாய் வந்து ரவி பிஷ்னாய்க்கும் என்ன சேலஞ்சுனா சிவம் துபேவோட பவுல் பண்ணி எப்படி கண்டெயின் பண்றாங்க தான். ஸோ அது ஸோ தே வில் ஹாவ் தேர் ஓன், அவங்களுக்கு தெரியும், அவங்க பிளான்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து டீம்ஸ் இப்போ நல்ல ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்கன்னு வைங்களேன், ரவி பிஷ்னாயா இருக்கட்டும், குல்தீப் யாதவா இருக்கட்டும், சுனில் நாராயணா இருக்கட்டும், அந்த மாதிரி நல்ல ஸ்பின்னர்ஸ் வரும்போது சிவம் துபே வந்து அடிக்க பார்ப்பாருங்கிறத விட நம்ம ஸ்பின்னர் அவங்களுக்கும் நல்லா பவுல் பண்ணுவாங்க. ரஷித் கான் அவங்களுக்கு பவுல் பண்ணாங்கன்னா சிவம் துபேயோட வீக்னஸும் வெளியே வரக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அது பண்ணா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவம் துபே இப்போ வந்து என்ன பண்றாருன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10-12 பால்ஸ் ஷார்ட் பால்ஸ் எல்லாம் போடும்போது ஹிட் பண்ணாம ரொட்டேட் பண்ணி ஆடிட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் டச் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸா இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருந்தாலும் சரி அடிக்கிறாரு. ஸோ அது வந்து அவர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதையும் காமிக்குது, அவர் பண்ண இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியுது. வேற ஆப்பனன்ஸ் வந்து நல்லா போடுற ஸ்பின்னர்ஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாங்கிறதா என்னோட வியூ. ஓகே ஓகே. இப்போ இந்த டீம்ஸோடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்? இப்போ அதே எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அதே தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. மேபி அந்த தீபக் கூட நம்பர் 3 வருவார்ல, அதே பிளேயிங் லெவன். ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு 5 மேட்ச் இவர் ஃபார்ம்ல இல்ல, நல்லா அடிக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேவதத் படிக்கலுக்கு பதிலாக தீபக் கூட வந்துட்டாரு. ஸோ ஒரு மேட்ச்ல தீபக் கூட தூக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 மேட்சாவது அட்லீஸ்ட் ஸ்டார்ட் கொடுப்பாங்க. தீபக் கூடவும் நல்ல பிளேயரு, அவர் ஃபார்ம்ல வந்துட்டாருன்னா அவங்களுக்கு குட் நியூஸ் தான். மற்றபடி வேற பெரிய சேஞ்சஸ் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன சேஞ்ச் பண்ண சொல்லிங்கன்னா கண்டிப்பா நான் சம் ஸ்டேஜ் கைல் மேயர்ஸை கொண்டு வருவேன். ஏன்னா அவர் போன வருஷம் நல்லா ஆடி இருக்காரு. ஓவர்ஸும் வந்து ஒரு 1-2 ஓவர்ஸ் கொடுப்பாரு. ஸோ அந்த சேஞ்ச் பண்ணுவேன். இன்னொரு சேஞ்ச் வந்து உங்களுக்கு இவர் மயங்க் யாதவ் வந்து மறுபடியும் இன்ஜுரியில இருந்து வெளியே வந்துட்டாரான்னு தெரியல. அவர் வெளியே வந்து அவர் ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதை தவிர போன மேட்ச்ல வந்து ஷமர் ஜோசப் நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டாரு, அடிச்சிட்டாங்க. அதனால இந்த மேட்ச் மறுபடியும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களா இல்ல நவீன் உல் ஹக் வந்து நல்ல ஸ்கில்ஃபுல் பவுலருங்க. ஃபாஸ்ட் வந்து ஸ்லோ பால்ஸ் நல்ல வேரியேஷன் வச்சிருக்காரு. T20 அந்த மாதிரி பவுலர் கண்டிப்பா தேவை. மறுபடியும் அவர் ஆட வைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. சோ மயங்க் யாதவ் இல்லனா அர்ஷத் கான், இந்த 2 பேர்ல யாராவது சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். மயங்க் யாதவ் இருந்தா ரெடி ஆயிட்டாருன்னா அவர் ஆடுவாரு. ஏன்னா அந்த மாதிரி பேஸ்ல ஆடுறது ரொம்ப கஷ்டம், அவர் கண்ட்ரோல் நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப்போட அவரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அவர் ஃபிட்டா இருந்தாருன்னா அவர் ஆடுவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. அப்படியே சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து தீபக் சாஹரை பத்தி கரெக்டா சொல்லல. ரெக்கவரிங் வெல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஸ்டீஃபன் ஃபிளமிங். ஷர்துல் தக்கூர் தான் ஆடுவார் போல. அதே மாதிரி இவரு நம்ம டேரல் மிச்சலுக்கு பதிலாக மோயின் அலி சான்ஸ் இருக்கா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மோயின் அலி கடைசி 3 சீசன்ல சிஎஸ்கேக்கு வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல டீசென்டான ரன்ஸ் கொடுத்துருக்காருங்க. ஒரு 15-18 பால்ல ஒரு 32-35 ரன் 40 ரன் அடிச்சுட்டு போயிடுவாரு. ஓகேங்களா? அதுவும் இல்லாம அவர் ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு. லக்னோ ஸ்டேடியம்ல அந்த ஆஃப் ஸ்பின்னும் எடுக்கணும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா மிச்சல் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு, பாலே பட மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் போன மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஆடுறாரு. என்ன ரீசன் தெரியல, மற்றவங்க எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க, அவரால் ஆட முடியல. ஸோ அதனால நான் மிச்சலுக்கு ஒரு பிரேக் கொடுப்பேன். ஆனா சிஎஸ்கே எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா 14 கோடி வாங்கியிருக்காங்க அந்த பிளேயரை. ஸோ சிஎஸ்கே வந்து கண்டினியூஸா இன்னொரு 4-5 மேட்ச் அவருக்கு கொடுத்து அது எப்படி அவர் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தோணல. ஆனா இஃப் யூ ஆஸ்க் மீ, நான் அந்த சேஞ்ச் கண்டிப்பா பண்ணுவேன். ஓகே ஓகே. சோ இன்னைக்கு வின் பண்றதுக்கான சான்ஸ் யாரு? இன்னைக்கு வந்து நல்லா க்ளோஸா தாங்க போகும். டிபெண்ட்ஸ் ஆன் மயங்க் யாதவ் ஆடுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு, ஷமர் ஜோசப்பும் இம்ப்ரூவ் பண்றாரா இல்லையான்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் ஏதாவது இம்பாக்ட் இருந்ததுன்னா லக்னோ ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே தான் சான்ஸ் இருக்கு இன்னைக்கு. ஸோ உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா இல்லையான்னு. ஆனா அதுக்கான வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ வியூஸும் உங்களுடைய கருத்தை சொல்லட்டும், யார் வின் பண்ண போறாங்க அப்படின்னு. நன்றி அருண், உங்களுடைய கருத்துக்கு. நன்றி ஆனந்தன், நன்றி.